அனாமிகா, என்னப்பா? என்னம்மா இது? வினோதமா ஒரு கடிதம் வந்திருக்கு. Fantastic. என்னம்மா இது? இது கங்கம்மா கிட்ட இருந்து வந்திருக்க லெட்டர். கங்கம்மாவா? யார் அது? ஏதோ பத்திரத்துல ரேக வைக்கிற மாதிரி ரேக வச்சு அனுப்பியிருக்க. உன் கிளாஸ்மேட் யாராவது கலாட்டா பண்ணிருக்காங்களா? கங்கம்மா என் கிளாஸ்மேட் இல்லப்பா, ஒரு ஆதிவாசியோட மனைவி. நான் ஜவந்தி மலைக்கு போயிருந்தப்போ அவ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாப்பா. சரி, அதுக்காக இப்படி ரேக வச்சு அனுப்பணுமா? அவளுக்கு எழுத பிடிக்க தெரியாது, அதனால இந்த மாதிரி ரேக வச்சு அனுப்பினா அவ சௌக்கியமா இருக்கான்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. எனக்கு புரியுதுப்பா. 1000 வார்த்தைகள் சொல்லாத விஷயத்த இந்த விரல் ரேக சொல்லுதுப்பா. உண்மையான அன்ப இந்த லெட்டர் சுமந்து வந்திருக்கு. அன்புள்ள கங்கம்மா, உன் கடிதம் கிடைத்தது. அதை பார்த்ததும் உன்னையே பார்ப்பது போல் அளவில்லாத சந்தோஷம் ஏற்பட்டது. நான் விரைவில் உன்னை சந்திக்கிறேன். என் பரீட்சை முடிந்ததும் நான் அங்குதான் வரப்போகிறேன். ஜவந்தி மலையை விட்டு வந்ததிலிருந்து உன் நினைவாகவே இருக்கிறேன். கான்ட்ராக்ட்காரன் பின்னால் பலியாடு போல போன உன் எதிர் வீட்டு பெண்ணையும் என்னால் மறக்க முடியவில்லை. நான் படித்த படிப்பு வீணாகாமல் உங்களுக்கெல்லாம் என்னால் உதவ முடிந்தால் அதுவே எனக்கு வெற்றி. ராசுவை விசாரித்ததாக சொல்லவும் மற்ற விஷயங்களை நேரில் சந்தித்து பேசுவோம். இப்படிக்கு அனாமிகா. அந்த பிள்ளைக்கு தான் எவ்வளவு நல்ல மனசு. தங்கச்சி, நெசமாவே அந்த பொண்ணுக்கு நம்ம கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து மனசு கலங்கிடுச்சு. அதனாலதான் இங்கேயே வரன்னு எழுதி இருக்கு. வரட்டுனே, அது நம்ம கூட தான் இருக்க போகுது. அது மூலியமாவது நம்ம கஷ்டம் எல்லாம் விடிட்டுமே. இப்போ இந்த பார்ட்டி எதுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மிஸ் அனாமிகா எம்ஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருக்கிறதோடு கோல்டு மெடலும் வாங்கியிருக்காங்க. அவங்கள பாராட்டத்தான் இந்த பார்ட்டி. பொதுவா இப்படிப்பட்ட பார்ட்டிகள்ல விஸ்கி பிராண்டியை வச்சுதான் சியர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா எனக்கோ நம்முடைய முக்கிய விருந்தாளிக்கோ விஸ்கி பிராண்டி பழக்கம் இல்லைங்கிறதுனால அருமையான மிளகு ரசம் வச்சிருக்கேன். அதை வச்சு சியர்ஸ் சொல்ல போறோம். நான் அனாமிகாவை பாராட்டி 2 வார்த்தை பேசணும். எனக்கு அதுக்கு அனுமதி வேணும். ஏன் சார், மிளகு ரசம் தானே சாப்பிட்டீங்க, அதுக்கே இவ்வளவு கிக்கா? இவர் வேற ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்படியா? நீங்க தாராளமா பாராட்டி பேசலாம். லாங் லிவ் அனாமிகா, தட்ஸ் ஆல். உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ். அனாமிகா மாதிரி ஒரு புத்தி கூர்மை உள்ள பொண்ணு எங்க கம்பெனிக்கு தேவை. அதனால அனாமிகாவை எங்க கம்பெனியில உயர்ந்த பதவியில அப்பாயின்ட் பண்ண போறேன். அனாமிகா, congratulations, you are very lucky. வாவ் அனாமிகா, what a pleasant surprise. படிப்படியா வசந்து எங்க கம்பெனியில நம்ம 1 நிலைமைக்கு நீ வரணும். சாரி சார், இந்த பதவி என்னால ஏத்துக்கொள்ள முடியாது. அனாமிகா, இல்ல இப்படி சொல்லிட்டாங்க. அனாமிகா, என்ன சொல்ற? அனாமிகா, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் மறுக்கல, என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நன்றி செலுத்துறேன். ஆனா என் கையில ஒரு விலங்க மாட்டிக்கிட்டு என்னை சுத்தி ஒரு கோட்டையை எழுப்ப நான் விரும்பல. கையில விலங்க? எப்படி சொல்ற? ஆமா சார், என்னோட மனநிலைக்கு இப்படிப்பட்ட பதவிகளை நான் கைவிலங்கத்தான் நினைக்கிறேன். ஒரு கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா இருந்து 24 மணி நேரமும் அந்த கம்பெனிக்கு பணம் சேர்க்கறதையே குறிக்கோளை வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அனாமிகா, எஸ், நான் படிச்ச படிப்பு வீணாகாம இந்த சமுதாயத்துக்கு என்னால ஏதாவது செய்ய முடியும்னா அதுவே எனக்கு போதும். இது ஒரு முட்டாள்தனமான வாதம். மிஸ்டர் விமல், ஏன் முடிவை முட்டாள்தனம் சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. பின்ன என்ன? உன் வயசுல இது மாதிரி பேசுறது முட்டாள்தனம் தான். நான் சொல்றேன், இந்த பதவியை நீ ஏத்துக்கணும். நான் சொல்றேன், இந்த பதவியை ஏத்துக்கணும். Who are you? அனாமிகா,
ஐம் சாரி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க குரல் அதிகாரமா தொனிக்குதே. நான் உங்க அடிமை இல்ல, நீங்க என்ன கட்டுப்படுத்த முடியாது. அனாமிகா, வார்த்தையை கொட்டாத. இதனுடைய முடிவு வேற விதமா இருக்கும். 4 பேருக்கு முன்னால முட்டாள்தனம் வார்த்தையை கொட்டினது நீங்க தான். பெண்கள் அதிகாரம் செலுத்த நினைக்கிற சர்வசாதாரண ஆண் நீங்க. அனாமிகா, என்னம்மா இது? காம் யுவர் செல்ஃப். அடாடா, என்ன இது? ஹாப்பி அக்கேஷன். இதுல போய் உட்காருங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு நல்ல வேலை உன்னை தேடி வந்தது, ஆனா அதை வேண்டாம்னு மறுத்துட்ட. உன் மனசுல எதிர்காலத்தை பத்தி நீ என்ன திட்டம் வச்சிருக்கேங்கிறத தாராளமா என்கிட்ட சொல்லலாமா? நான் ஜவந்தி மலைக்கு போய் அங்க இருக்கிற மக்களோட வாழ்ந்து அவங்க நிலைமையை சீர்திருத்தம் செய்ய முடியுமான்னு பாக்க போறேன்ப்பா. அங்கேயே வாழறத. அனாமிகா, இது ஒரு துணிச்சலான முடிவு. உன்னுடைய எண்ணங்களுக்கு எப்பவுமே நான் மறுப்பு சொன்னதில்லை. ஆனா இந்த விஷயத்துல ஒரு தரத்துக்கு 2 தரம் நல்லா யோசனை பண்ணி பாருமா. என்னம்மா, நான் சொன்னதுல உனக்கு கோபமா? இல்லப்பா, as a father உங்க கவலை எனக்கு புரியுது. ஆனா இது உணர்ச்சி வசப்பட்டு அவசரமா எடுத்த முடிவு இல்ல. நீ பிரியப்பட்டா அங்க போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு வாமா. ஆனா வாழ்க்கை முழுக்க நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா. கொஞ்ச நாள் தங்கி இருந்து பொழுதுபோக்கிறதுக்காக நான் அங்க போகணுங்கள. என் வாழ்க்கையின் லட்சியமா நான் இதை எடுத்துக்க போறேன். என் மகளுக்கு இப்படி ஒரு மனப்பான்மை ஏற்பட்டதுல எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம்தான். ஆனா இன்னொரு விதத்துல உன்னை விட்டு பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது. ஏன் பிரியணும்? நீங்களும் என் கூட வரலாமே. வரலாமா? ஆனா ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து உன்னை மனைவி ஆக்குறதும் தகப்பங்கிற முறையில என் கடமை இல்லையா? கல்யாணத்தை பத்தி இப்ப என்னப்பா அவசரம்? காலம் வரும்போது நடக்கட்டுமே. என்னாலையும் இப்ப எதையும் தீர்மானமா சொல்ல முடியலம்மா. எதுக்கும் அக்னியை சந்திச்சு அவனுடைய யோஜனையை கேட்போம். ஏன் சார் தாங்க முடியாது? எனக்கு தைரியமோ மன உறுதியோ இல்லைன்னு எங்க அப்பா நினைக்கிறாரா? அப்படி அவர் நினைச்சா அது எனக்கு தான் இன்சல்ட். ஆனா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனோட 4 செவத்துக்குள்ள என் லைஃப் முடியணுமா? ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுதான் வாழ்க்கைன்னு நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். அடிமட்டத்தில் கிடக்கிற சாதாரண மக்களுக்கு ஒன்னு போல படிச்சவங்களாலதான் விழிப்புணர்ச்சி வரணும். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை நடத்துறது சுலபமான விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமானது. கஷ்டங்களும் எதிர்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு. அனாமிகா, மனுஷன் ஒரு தரம் தான் வாழ முடியும். அந்த ஒரு தரமும் தனக்காக வாழாம மத்தவங்களுக்காக வாழணும்னு நீ நினைக்கிற பாரு, உனக்கு வாழ்க்கையில தோல்வியே வராது. வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். மேஸ்திரி, இது என்னடா இது சரக்கு? குழந்தை வாய முத்தம் கொடுத்த மாதிரி சப்புன்னு இருக்கு. இது எங்கடா வாங்கின? அதாங்க நம்ம கவர்மெண்ட் சரக்கு. இவனை யாரு எங்க வாங்க சொன்னா? அதானே நம்ம சரக்கு எங்கடா? நம்ம சரக்கு அடுப்புல இருக்குது. அவங்க டவுன்கார பொம்பளை. ஆமாண்ணா. வணக்கங்க. வாங்க. அப்பா, இவர்தான் ஆதிவாசிகளோட தலைவர். இது எங்க அப்பா. கும்பிடுறோங்க. என்னம்மா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, மத்த பிள்ளைங்க எல்லாம் வரலையா? வரலையே. ஏன்? இல்ல, இப்படிதான் டவுன்ல இருந்து பிள்ளைங்க வரும், கையில ஒரு நோட்டு புத்தகத்தையும் பென்சில் குச்சியும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தொழில், எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டு ஏதோ கிரிக்கிட்டு போயிருவாங்க. நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. நாங்க இங்கேயே தங்க போறோம். இங்கேயே தங்குறதா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த மலைக்காட்டுல என்ன இருக்கு? அதான் நீங்க இருக்கீங்களே. ஐயா, சாராயம் கள்ளு எதுவும் குடிப்பீங்களா? இது வரைக்கும் குடிச்சதில்ல. மீதி காலத்தையும் இது இல்லாமலேயே இருந்துடலான்னு பாக்குறேன். நீங்க பிறந்து என்ன லாபம்? தப்புதான். இந்த மாதிரி நீ ஒரு கேள்வி கேட்பேன்னு நான் பிறக்கும் போதே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா பிறந்திருக்க மாட்டேன். ஆமா, எங்க தங்க போறீங்க? ராஜு வீட்டுல. வாங்க வாங்க. அப்பா, நாய் கடிக்குமா? கடிக்காதுங்க, இதாங்க நம்ம குடிசை. பரவாயில்லையே, மழை பெஞ்சாதான் கஷ்டம். எங்க மழை பெய்யுது. உள்ள போகட்டுமா? போங்க. வாங்கம்மா. இளமந்தா, நம்ம நாட்டான சாதாரணமா நினைக்காத. அதிகாரிகள்லாம் இவரை பார்த்தாங்கன்னா என்னமா நடுங்குறாங்க தெரியுமா? ஆமா அண்ணே, அன்னைக்கு நான் தான் பார்த்தேன். நம்ம கலெக்டர் ஐயா நாட்டார பார்த்த உடனே பிளஷரை விட்டு இறங்கி ஒரு சலாம் பண்ணிட்டு போனாரு. தீர்த்தா
கலெக்டர் என்னடா பெரிய கலெக்டர். அன்னைக்கு நான் மந்திரிய பார்க்க போனேன்ல, ஆமா, அவரே ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்து என்ன கூட்டிட்டு போனாரே. அண்ணே ஃபாரஸ்ட் காடு வர்றாரு. கும்பிடுறாமுங்க. சும்மா சொல்லக்கூடாதுடா. ஆட்டை நல்லா குழு குழுன்னு தான் வளர்த்துருக்கீங்க. நான் ஒத்துட்டு போறேன். ஐயா ஐயா, எதுக்குங்க ஆட்டா வைக்கிறீங்க? வேணாங்க. ஏலே, இன்னைக்கு ஆபீசர் அடிவாரத்துல வந்து கேம்ப் போட்டிருக்காரு. அவருக்கு ஆடு அடிச்சு விருந்து வைக்கணும். அன்னைக்கு ஆபீசர் வந்திருக்காருன்னு சொல்லி கோழியை முடிச்சிட்டு போனீங்களே. ஏலே, அன்னைக்கு வந்தவரு சின்ன ஆபீசரு, இவரு பெரிய ஆபீசரு. அப்போ சின்ன ஆபீசரை அடிச்சு பெரிய ஆபீசருக்கு விருந்து வைங்களா? ஏலே, உள்ள மேய்ச்சிரிய ஓங்கி அடிச்ச தலை வயிற்றுக்குள்ள போயிடுங்க. ஆமா. ஐயோ, நான் கொடுக்க மாட்டேங்க. நீங்க ஆட்டை விட்டுட்டு போயிருக்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயா ஐயா, தயவு பண்ணுங்க ஐயா. ஏலே, ஏன் சீனா அறிவு கிட்ட பேசாதற. ஆபீசருக்கு ஆடு கொடுத்தா அவர் நல்லது செய்வாரு. மலைஜாதி ஜனங்களுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி வசதி பண்ணி கொடுப்பாரு. கிழிச்சாங்க ஆடு கோழி பரிபாடு தான் மிச்சம், வேற ஒன்னையும் காணும். ஏண்டா எல்லாம் எதுத்தா பேசுறீங்க? உங்களை என்னோட பர்மிஷன் கேட்கறது? நானே ஓட்டிக்கிட்டு போறேன். ஏங்க இந்த அப்பாவி சனங்களை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். ஏல ராசு போயல, நீ ரொம்ப விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எங்களுக்கு இடைஞ்சல் பண்றதே உனக்கு தொழிலா போச்சு. உன்னை தொலைச்சு கட்டுனாத்தான் எங்களுக்கு நிம்மதி. யாராவுகள்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல சார். இதோ இந்த அம்மாவை மாவட்ட கலெக்டரா போஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் அவங்களுடைய பிஏ. இந்த ஏரியாக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா சுத்தி பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கோம். வணக்கம் அம்மா. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? அவென்யூ டிபார்ட்மெண்ட் சீஃப், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். எந்த அதிகாரி கேம்ப் போட்டிருக்காரு? ஆர்டிஓ வர்றதா ஆர்ஐ சொன்னாரு. மேடம், நானா இவங்கிட்ட ஆடு கேட்கல, ஆபீசர் சொல்லித்தான் வந்தேன். இந்த ஆட்டுக்கெல்லாம் பணம் கொடுப்பீங்களா? டைவல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். என்னது? சொல்லுங்க ஐயா. அது வேற ஒண்ணும் இல்ல மேடம், ட்ரைபல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட். அவ்வளவு அழகா சொல்றாரு இவர். அதேதாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆடு கொடுக்கிற போத தேவைப்பட்ட ஆபீசர்களுக்கும் ஒரு ஆடு கொடுக்கணுங்கிறது பழக்கமுங்க. அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஆடு வாங்கிட்டு போவீங்களா? ஐயா, நான் ஆடு வாங்குறது இல்லைங்க, அப்பப்ப வந்து கோழி தான் வாங்கிட்டு போறேன். ஐயோ இல்லைங்க, ஆடு கோழி மாடு எல்லாத்தையுமே பத்திட்டு போயிடுறாங்க. படுபாவி பாருங்க. ஐயோ, பொய் சொல்றானுங்க மேடம். நான் அப்படி எல்லாம் இல்ல, வாய் உளறி நான் வர்றேன் மேடம். அம்மா, என்கிட்ட இருந்ததே ஒரு ஆடு, அதையும் பத்திட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். என்ன பாது? எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. என்னம்மா இது? இதுதான்ப்பா இங்க உள்ள நிலைமை.